ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமச்சீர் மேத்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் 8th 4th லெசனாக இருக்க லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் வாழ்வியல் கணிதத்தில் பார்ட் 4ல் எக்ஸசைஸ் 4.2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு. ஸோ 1 and 2 உங்களுக்கு பெர்சன்டேஜ் ரிலேட் பண்ணி போயிருக்கும். 3 and 4 உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நஷ்டம், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பார்ட் 1, 2, 3 பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிடச்சிடும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு இந்த பார்ட் 4 பார்க்க வாங்க. சமச்சீர் புக்குக்கான லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கு தமிழ் மீடியம் தனியாட்டும் இங்கிலீஷ் மீடியம் தனியாட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சமச்சீர் புக்கை தாண்டி உங்களாச்சும் புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு தேவையான புக்ஸ்லாம் கிடச்சிடும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி உள்ள கொஸ்டின்ஸ்லாம் வரிசையாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் தி டேஷ். எப்போவுமே லாஸும் கெயினும் சரியா, லாஸ் பர்சன்டேஜ் அல்லது கெயின் பர்சன்டேஜ் எதில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ கண்டிப்பாக காஸ்ட் ப்ரைஸ் சரியா. ஸோ காஸ்ட் ப்ரைஸில் என்ன பண்ணுவோம், நம்ம லாஸையும் கெயினையும் கண்டுபிடிப்போம், லாஸ் பர்சன்டேஜும் கெயின் பர்சன்ட் கண்டுபிடிப்போம். ஸோ ஆன்சர் வந்து காஸ்ட் ப்ரைஸ் சரியா, சிபி. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், மொபைல் ஃபோன் இஸ் சோல்ட் ஃபார் ₹8,400 அட் அ கெயின் ஆஃப் 20%. தென் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் ஃபோன் இஸ் டேஷ்னு கேட்குறாங்க சரியா. மொபைல் ஃபோன் வந்து 8,400 சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ மொபைல் ஃபோன் இஸ் சோல்ட் ஃபார் ₹8,400 அட் அ கெயின் ஆஃப் 20%. 20% கெயினில் என்ன பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்க அப்படின்னா 100 மேலே வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபி கேட்டாங்கன்னா 100 மேலே வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 8,400 விற்றனால அவருக்கு 20% நான் கெயின் கிடச்சிருக்கு. ஸோ கெயின் சொல்லாமல் என்ன பண்ணுவோம், 100லேருந்து 20 கூட்டிக்கலாம். ஸோ 120 போட்டுக்கலாம். பெர்சன்டேஜ் கீழே போடுவீங்க, நம்பரை மேலே போடுவீங்க. ஸோ 120 கீழே போட்டாச்சு, நம்பரை மேலே போட்டுக்கலாம். ஸோ 8,400 × 100 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடைத்திரும். காஸ்ட் வைஸ் கேட்டாங்கன்னா இன்டூ 100 மேலே வரும், அது 100 மேலே வரும். அதே கொஸ்டின் செல்லிங் ப்ரைஸ் கேட்க மாதிரி இருந்துச்சுன்னா 100 கீழே போயிடும், அந்த பெர்சன்டேஜ் மேலே போயிடும் சரியா. ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் போகிறதுல அவங்க ப்ராஃபிட் 20% கொடுத்தனால 100லேருந்து 20 கூட்டிக்கிட்டோம். ஸோ 120, அந்த 120 தான் அவங்க கொடுத்துருக்க 8,400 அப்படின்னா நம்ம என்ன கேட்குறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ 100 என்ன கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து. ஸோ இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் 7,000 வரும். ஸோ கட் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சர் 7,000 உங்களுக்கான காஸ்ட் ப்ரைஸ். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், an article is sold for ₹555 at a loss of 7.5%. the cost price of the article is dashing கேட்குறாங்க சரியா. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ பார்ட் 3 பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கலை ₹555 சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி சேல்ஸ் பண்ணுறதுனால அவருக்கு என்ன ஆகி போச்சு, உங்களுக்கு 7.5% லாஸ் ஆகிட்டு சரியா. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் கேட்குறாங்க சரியா. ஸோ பண்ணிக்கலாமா, என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 100லேருந்து 7.5 கழிச்சுக்கணும். ஸோ 100லேருந்து நீங்கள் 7.5 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 92.5 கிடைக்கும். அந்த 92.5 அப்படியும் போட்டால் உங்களுக்கு கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அந்த 92.5 என்ன பண்ணுறேன், 185/2 போடுறேன் ஓகேவா. ஸோ 92.5 என்ன பண்ணுறேன், ஸோ 92.5 இருக்கிறது என்ன பண்ணுறேன், இன்ட்டு 2 பண்ணுறேன். இன்ட்டு 2 பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு 185 கிடைக்கும். ஸோ 185 போடக்கூடாது ஓகேவா. நமக்கு என்ன வரணும், 92.5 வரணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த 185 போடாமல் 185/2 போட்டலாமா. போட்டவங்க ஆன்சர் கிடச்சுமா, 92.5 கிடச்சிருமா. அப்போ என்ன பண்ணுறேன், கீழே வந்து அதை போடுவோம் அப்படி தானே. ஸோ 185/2 கீழே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 555 கொடுத்துருக்காங்க. ஸோ 550 மேலே போட்டுக்கலாம். அப்புறம் இன்ட்டு 100 ஓகேவா. இதை போல் சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் கண்டிப்பாக வந்துடும் சரி. ஸோ இதை கட் பண்ண உங்களுக்கு 50 வரும். அதுக்கப்புறம் ஃபோரை கட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் 6 ஏன்னு புரிஞ்சு அவங்களுக்கு திருப்பி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கலை 555க்கு சேல் பண்ணுறாரு. அப்படி சேல் பண்ணும்போது அவருக்கு 7.5 அதாவது 7.1/2% லாஸ் கிடச்சிட்டு, அப்படி லாஸ் கிடச்ச அப்படின்னா அவருக்கு காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ 555 7.5 என்ன பண்ணுங்கள், 7.5 என்ன பண்ணுங்கள் கழிச்சுக்கணும், லாஸ் தானே. ஸோ 100லேருந்து 7.5 கழிச்சுக்கோங்க. ஸோ கழிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 92.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 92.5 அப்படின்னு வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் 92.5 டெசிமல் இருக்கிறதோ என்ன பண்ணுங்க, ஒரு ஹோல் நம்பர் மாற்றிக்கணும். ஸோ ஹோல் நம்பர் மாற்றுறதுக்கு ஜஸ்ட் நம்பர் கூட இன்ட்டு 2 போட்டுக்கலாம். என்ன வருதோ அந்த நம்பர் கூட by 2 போட்டுருவோம். ஸோ எல்லாம் சேஞ்ச் ஆகி ஆல்ட்ரு ஆகி உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 92.5 வந்துடும். அதனால் அப்படியே போட்டு கட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 600 உங்களுக்கு ஆன்சர்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் an article for 820 ஓகே காசஸா பிகாஸா செல்லிங் an article for ₹820 காசஸ் ஓகே கரெக்ட் தான். இஃப் செல்லிங் ஆர்டிகல் ஃபார் ₹820 காசஸ் 10% லாஸ் ஆன் தி செல்லிங் ப்ரைஸ் தென் ஃபைண்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். ஸோ 820 சேல்ஸ் பண்ணும்போது ஓகே 820
ருபீஸை சேல்ஸ் பண்ணும்போது என்ன ஆகிட்டு உங்களுக்கு 10% லாஸ் கிடைக்குது. எதில் கிடைக்குது? செல்லிங் ப்ரைஸில் 10% லாஸ் கிடைக்குது. அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன அது மாதிரி கேட்குறாங்க. சரியா? கண்டிப்பாக இந்த கொஸ்டினை போட்டு பார்த்துக்கணும். ஸோ போட்டு பார்த்து ஈஸியாக முடிஞ்சிருப்பீங்க. ஸோ 10% லாஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக 100லேருந்து 10 கழிச்சிடுவீங்க. ஸோ 90. ஸோ 90 தான் என்ன கொடுத்துருக்காங்க? 820 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மேலே போட்டுக்கலாமா? அப்படின்னா அந்த 100 என்ன? நல்லா கொஞ்சம் காஸ்ட் ப்ரைஸ் வந்தாலே 100 மேலே வரும். நல்லா நம்ம பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் வந்தாலே 100 மேலே இருக்கும். அதே செல்லிங் ப்ரைஸ் கேட்டால் 100 கீழே போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 820/90 × 100. ஸோ சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ 9 இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ 9 டேபிள்ஸ் கட் ஆகும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 911 வரும். ஸோ 911 அப்ராக்சிமேட்டாக 911 ருபீஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 911 ருபீஸ். ரொம்ப ஈஸியான கொஷின், பட் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின். Okay, if the profit earned on a selling price an article for ₹810 is same as loss of same கொடுத்துறாங்க, same as loss on selling it for ₹530, then find the cost price அது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸில் வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து எதுக்கு 810 ரூபா செல்லிங் ப்ரைஸுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து எதுக்கு சேமாக 530க்கு செல்லிங் ப்ரைஸ் வரக்கூடிய லாஸுக்கு சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், அவங்க ப்ராஃபிட்டும் லாஸும் சேம்னு கொடுத்தனால நான் ப்ராஃபிட்டும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், லாஸை என்ன பண்ணுறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ சின்ன ஒரு கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்னா அந்த ப்ராஃபிட்டையும் லாஸையும் சம் பண்ணுறேன். ப்ராஃபிட்டையும் லாஸையும் சம் பண்ணுறேன். அப்படி சம் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கும், ஓகேவா, செல்லிங் ப்ரைஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கும் செல்லிங் ப்ரைஸில் வரக்கூடிய லாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து அவங்க கிடைக்க மாதிரி இருக்கும். கான்செப்ட் புரியுதா? இதனுடைய ப்ராஃபிட்டும் லாஸும் நீங்கள் சம் பண்ணிங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டும் செல்லிங் ப்ரைஸ் வரக்கூடிய லாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா என்ன கிடச்சிரும்? அந்த ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கான சம் கிடச்சிரும். இது வந்து சின்ன கான்செப்ட், கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கும், அவ்வளோதான். சரியா? இப்போ ப்ராஃபிட் லாஸும் தெரிஞ்சு போச்சு. என்னது? எச் போட்டிருக்கோம். ஸோ எச் ப்ளஸ் எச் என்னது? 2h போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு என்னது? செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 810 - 530 அவங்க கொடுத்துக்கிற வெளியாச்சு. ஓகேவா? அடுத்த 2h கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ சால்வ் பண்ணி ஹெச் உங்களுக்கு 140 கிடைக்கும். ஸோ ஹெச் வந்து உங்களுக்கு 140 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன ஹெச்சை பற்றி அவன் கேட்கல, ப்ராஃபிட்டும் லாஸும் அவன் கேட்கல. என்ன விஷயம் கேட்குறான்? ப்ராஃபிட்டு லாஸ்னால் ஹெச்சை கண்டுபிடிச்சாச்சு. அவன் கேட்குறது காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஹெச் வந்து ப்ராஃபிட் வந்து 140 தெரிஞ்சு போச்சு. சரியா? இப்போது அந்த செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் இருக்குல்ல, அதில் அந்த நம்பரை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் இருக்குது. இந்த ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் 140 ப்ராஃபிட்டை கழிச்சிட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும்? உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 810லேருந்து 140 கழிச்சுக்கோங்க. ஸோ கழிச்சவங்க 670 கிடைக்கும். இதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். இல்லை எனக்கு வந்து லாஸில் பண்ண போகணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கணும்? அந்த லாஸுக்கு அமௌண்ட்லேருந்து 530லேருந்து இந்த 140 ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ ஆட் பண்ணால் சேம் ஆன்சர் வரும், 670 தான் வரும். எதுனாலும் ஓகே, ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும், லாஸ் எடுத்தால் நம்ம நீங்கள் ப்ளஸ் பண்ணி ஆன்சரை போட்டுக்கணும். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 670 ரூபாய். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4th கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் பாருங்கள். if the selling price of 10 rulers is same as cost price of 15 rulers and find the profit percentage கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி சம் செய்யும்போது உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸாக இருக்கணும். இந்த மாதிரி குவான்டிட்டியில் சம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அது சேம் அஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15. சரி, இது வந்து நமக்கு ப்ரைஸ் இல்லை, என்னது குவான்டிட்டி அழிச்சிக்கலாம். சாரி, ஆர்ஓ கோலரில் என்ன பண்ணிட்டேன், நான் ப்ரைஸும் போட்டேன். ஸோ ப்ரைஸ் கிடையாது, என்னது இது வந்து ஆக்சுவலாக குவான்டிட்டி. ஸோ எஸ்கியூ, இது என்னது சிக்யூ. ஸோ என்ன பண்ணணும்? ப்ரைஸை மாற்றுறது ஜஸ்ட்டு மாற்றி போட்டால் போதும். இது காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும், இது செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஸோ நம்ம நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவன் கேட்குற ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான். ஸோ என்ன பண்ணால் போதும்? ரெண்டையும் மைனஸ் பண்ணிப்போங்க. 50 - 10 5. ஸோ 5 மேலே போட்டுக்கலாம். டிவைட் பை சிபி வரான 10 10 போட்டுக்கோங்க இன்ட்டு 100. திருப்பின்னு சொல்கிறேன், நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பார்ட் 4 பார்க்க வரணும். அது மட்டும் இல்லை, மேத்ஸ் மிட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அதில் நீங்கள் நிறையா சம்ஸ் இருக்கும். சரியா? 100 சம்ஸ், அப்ராக்சிமேட் 100 சம்ஸ் இருக்கும். அதையும் பார்த்துட்டு இந்த மாதிரி சம்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்க வாங்க. சரியா? ஸோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் 4th கொஸ்டின் ஆன்சர் வந்து 50%. கட் பண்ணிக்கோங்க. கட் ஆயிரும். 5 × 10 என்னது 50. ஸோ 50% அந்த உங்களுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th கொஸ்டின். Some articles are bought at 2 for ₹15 and sold at 3 for ₹25. Find the gain percentage கொடுக்குறாங்க. அதாவது கொஞ்சம் பொருள் என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. சரியா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பொருள் வந்து 15 ரூபா. அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 3 பொருளை வந்து 25 சேல்ஸ் பண்ணுறாங்க. 2 பொருள் 15 ரூபாய்க்கு வாங்கி 3 பொருளை 25 சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய கெயின்
பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியே வச்சு சம்ம செய்ய முடியாது. ஏன்னா 2 பொருள் 3 பொருளுங்கிற வேறு வேறு பேராமீட்டரில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த ரெண்டுமே ஒரே நம்பருக்கு மாற்றணும். என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு இந்த 2 வச்சு என்ன பண்ணுங்கள், இங்கேயும் இன்ட்டு பண்ணிக்கோங்க, இங்கேயும் இன்ட்டு பண்ணிக்கோங்க. அடுத்து 3 இருக்குல்ல, 3 இந்த 3 வச்சு என்ன பண்ணுங்கள், இங்கேயும் இன்ட்டு பண்ணிக்கணும், சேம் டைம் அங்கேயும் இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ பண்ணிக்கலாமா? ஸோ 2 × 3 சரியா, 3 × 6 போட்டுக்கலாம். ஸோ 3 × 15 45, 15 45, இதை 45 போட்டுக்கோங்க. அடுத்த நேரம் பாருங்கள், கீழே 2 வச்சு இன்ட்டு பண்ணுவீங்க. ஸோ 2 × 6 25 × 50. ஸோ போட்டாச்சா? ஸோ 2 சைடும் ஈக்குவல் ஆகிட்டா? அப்போ 6 பொருளை, ஸோ 6 ஆர்டிக்கிளை 45 வாங்கி 6 ஆர்டிக்கிளை 50 விற்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது என்ன தான், ப்ராஃபிட் தான். அவனே ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டான். ஸோ ப்ராஃபிட் பர்சன் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ரெண்டு மைனஸ் பண்ணுங்கள், 50 - 45, ஸோ 5 போட்டாச்சு. பை சிபி, சிபி என்ன 45, ஸோ 45 போட்டாச்சு. இன்ட்டு 100 கட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அது அவங்களுக்கான ஆன்சர். ஸோ 100/9 அப்படிங்க வரும். அது நீங்கள் மிக்சரை மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 1/9% கிடைக்கும். 11 1/9% உங்களுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் 6th கொஷின். By selling a speaker for rupees 768, a man loses 20%. In order to gain 20%, how much should he sell the ஸ்பீக்கர்னு கேட்குறாங்க. சரியா, ஒரு ஸ்பீக்கர் வந்து 768 விற்கும்போது ஒரு மேன் வந்து 20% லாஸ் அடைஞ்சிட்டாராம். திருப்பி அந்த 20% லாஸையும் ஓவர்டேக் பண்ணி இன்னொரு 20% கெயின் வரணும் அப்படின்னா அவர் அந்த அமௌண்ட்டை எவ்வளோ வைக்கணும், அந்த ஸ்பீக்கரை எவ்வளோ ரூபாய்க்கு செலவு பண்ணி கேட்குறாங்க. இதே பேட்டர்னில் நம்ம எக்ஸாம்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்கும். இந்த கொஸ்டின் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். 1152 நீங்கள் என்ன போட்டு பார்த்தாலும் நினைக்கிறேன் அதில் செஞ்சுருவேன். ஏன்னா டவுட் கேட்பீங்க. ஸோ செஞ்சுருவோம். ஸோ 768, ஸோ 768 விற்கும்போது என்ன 20% லாஸ். அப்போ என்ன பண்ணலாம், 100லேருந்து 20 கழிச்சிக்கலாம். ஸோ 768/20 கழிச்சு என்னது 80 போட்டாச்சா, இன்ட்டு 20% கெயின் ஆகணும். ஸோ இன்ட்டு 100லேருந்து 20 கூட்டிக்கணும். ஸோ இன்ட்டு 120. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி ஆன்சரை போட்டுக்கலாம். சரியா, நான் செக் பண்ணிக்கிறேன். 768/80 போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் கரெக்டாக வரும். கரெக்டாக 1152 கரெக்டாக தான். சரி, ஸோ ஆன்சர் வந்து 1152 ரூபாய். சரியா, ஸோ 1151 விற்றார் அப்படின்னா அவர் அங்கே விட்ட லாஸையும் கவர் பண்ணிடலாம். சேம் டைம் 20% எக்ஸ்ட்ரா கெயினும் ஒரு கிடச்சிக்கலாம். சரியா, ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர். ஸோ ஆன்சர் 1152. ஓகே, 7th கொஸ்டின். ஸோ 7th கொஸ்டின் நான் ஆன்சர் மட்டும் சொல்ல போகிறேன். அல்ல, ஆன்சர் மட்டும் இல்லை, ஜஸ்ட் என்ன மெத்தட்னு சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணணும். சரியா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த அன்னோன்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ் ஒய் இசட் அது கூட அன்னோன்ஸ் கேட்குறாங்க. ஸோ சீரியல் நம்பர் 1ல் எக்ஸ்க்கு இருக்குது, 2ல் ஒய் இருக்குது, 3ல் இசட் இருக்குது. சரியா, எல்லாம் கொடுத்தா பாருங்கள். ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க, புக்கோடைய மார்க் பேஸ் கொடுத்துட்டாங்க. புக்குக்கு மார்க் பேஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஒரு புக்கோடைய மார்க் பேஸும் கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஓகேவா, ட்ரை பண்ணலாமா? யார் யாரும் இந்த கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஐ ட்ரைடு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. சரியா, சரி, எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ 225 ரூபா அப்படிதானே. ஸோ 225 ருபீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ என்ன அர்த்தம், 100லேருந்து 8 கம்மி பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ வரும், 92. ஸோ 92%, 92/100 புரிஞ்சா. 225 ரூபா மார்க் ப்ரைஸ். அந்த 225 ரூபாவில் 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 100லேருந்து 8 கழிச்சிக்கலாம். என்ன கேட்குறான், செல்லிங் ப்ரைஸ் கேட்குறான். செல்லிங் ப்ரைஸ் கேட்டாலே 100 எங்கே போயிடும், கீழே போயிடும். சொன்னீங்கன்னா 100 கீழே போயிடும். ரைட்டா, அப்போது 100லேருந்து 8 கழிச்சு 92. அப்போ 225 இன்ட்டு 92/100 போட்டு சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். சரியா, ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்க்க போகிறீங்க, கால்குலேஷன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்குறேன். செகண்ட் சப்டிவிஷன். எல்இடி டிவி வாங்குறாங்க. சரியா, அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 11970. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சார் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதாவது ஒரு செல்லிங் ப்ரைஸ் 11,970. ஸோ 11,970 டிஸ்கவுண்ட் 5% இருந்துச்சுன்னா மார்க் ப்ரைஸ் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, பண்ணலாமா? ஸோ 11970 இருக்குது, அது வந்து 5% டிஸ்கவுண்ட்டில். அப்போ 5% டிஸ்கவுண்ட்னா 5 கழிச்சுக்கணும். 100ல் 5 கழிச்சுக்கோங்க, 95. ஸோ 95 தான் அவன் கொடுத்துருக்க 11970 அப்படின்னா அவன் கேட்குறது என்ன கேட்குறான், மார்க் ப்ரைஸ் கேட்குறான், காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறான். அப்போ என்னது, இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைத்திரும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 207, எக்ஸுக்கான ஆன்சர் 207, ஒய்க்கான ஆன்சர் வந்து 12,600 கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 12,600 உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஜிட்டல் கிளாக் வாங்குறாங்க. அந்த கிளாக்கில் வந்து மார்க் ப்ரைஸ் 750, செல்லிங் ப்ரைஸ் 615. இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், இதே மாதிரி பார்த்துருப்போம். ஸோ 750யும் 615 மைனஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ 750யும் 615யும் இன்ட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ண 135 கிடைக்கும். ஸோ 135 அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் தான். அவன் கேட்குற டிஸ்கவுண்ட் பர்சன்ட் கேட்குறாங்க. அதான் அர்த்தம், இதில் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்ட் கேட்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கவுண்ட் பை மார்க் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ டிஸ்கவுண்ட் 135, மார்க் ப்ரைஸ் எவ்வளவு 750 தானே. ஆமாம், 750 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும்,
அந்த இசட்டுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சால்வ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு 18% கிடைக்கும். சால்வ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு 18% உங்களுக்கு ஆன்சர்ட்டு கிடைக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் அப்படிதான். ஜஸ்ட்டு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா டோட்டல் பில் கேட்குறாங்க. இந்த ஒரு சார்ட்டுக்கு டோட்டல் பில் கேட்குறாங்க. அது ஸ்கூல் பேக்கு மார்க் பேஸ் 500, அதுக்கு டிஸ்கவுண்ட் 5% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12% போட்டு என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ டோட்டல் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு நம்பர் வரும், இங்கே நம்பர் வரும். மொத்தம் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் ப்ரைஸ் வந்து 500, அதை போட்டுக்கோங்க. அதில் டிஸ்கவுண்ட் 5%. அப்போ என்ன பண்ணலாம், 100லேருந்து 5 கழிச்சுக்கோங்க. ஸோ 95. ஸோ 95/100 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி 12% போடுறாங்க. ஸோ இன்ட்டு 112/100. ஜிஎஸ்டி கூட வச்சுவாங்க, ஜிஎஸ்டி குறைக்க மாட்டாங்களா, ஜிஎஸ்டி 12%. பொருள் இருந்து 112 ரூபா, 112%. 100லேருந்து 12 கூட்டிக்கும். ஸோ 112. ஸோ 112/100 போட்டால் உங்களுக்கு ஒட்டு மொத்தம் ஆன்சர் கிடச்சிடும். இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஹேர் ட்ரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனல் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்ப ஈஸி. நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. 8வது கொஸ்டின் ஆன்சர் வந்து 2836. இது வரலன்னா கண்டிப்பாக கேளுங்க. வந்துச்சு நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 9th கொஸ்டின் பாருங்கள். A branded air conditioner AC has a mark price of rupees 38,000. There are two options. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஒன்று வந்து செல்லிங் ப்ரைஸ் இஸ் த சேம் ஃபார் rupees 30,000 பட் இது அட்ராக்டிவ் கிஃப்ட் ஃபார் rupees 3,000. செகண்ட் சாய்ஸ் என்னன்னா டிஸ்கவுண்ட் ஆஃப் 8% மார்க் ப்ரைஸ் கொடுக்குறேன் பட் நோ ஃப்ரீ டிஸ்கவுண்ட். என்ன கொஸ்டின் தமிழ் சொல்கிறேன். ஒரு ஏசி வாங்குறாங்கப்பில் அந்த ஏசிக்கு ரேட் வந்து 38,000. அந்த 38,000 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 38,000 எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு 3000 ரூபா ஒர்த்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. கிஃப்ட்டு பேக்கோ கிஃப்ட் ஒர்த்து ஏதாவது ஒன்று கிஃப்ட் கொடுக்குறாங்கப்பா. அப்போ ஆக்சுவலாக அந்த ஏசிக்கு ரேட் என்ன தான் இருக்கும், 38லேருந்து 3 கழிச்சிடலாமா. ஸோ 35,000 அப்படிங்கிறது அந்த ஏசிக்கான ரேட்டாக இருக்கும். ஏன்னா 3000 கழிஞ்சு போயிருமே. சரியா? விட்டுடலாம். அடுத்த செகண்ட் சாய்ஸ் பாருங்கள். 8% ஆன் மார்க் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது 38,000லேருந்து 8% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ எழுதிக்கலாமா? என்ன பண்ணுவீங்க? ஸோ 38,000 அதில் என்ன பண்ணுறாங்க, 8% டிஸ்கவுண்ட். அப்போ இன்ட்டு 92/100 போட்டுக்கலாமா? ஸோ 3830 போட்டுக்கோங்க. இன்ட்டு 92 போட்டு சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். என்ன வரும்னா 34,960 கிடைக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குது, 34,960 கிடைக்குது. இப்போ நீங்கள் இந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணுவீங்களா, இந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்த பேரை சூஸ் பண்ணுவீங்களா, அல்லது சூஸ் பண்ணுவீங்களா? 35,000 சொல்லியாக கொடுப்பீங்களா, இல்லை ஒரு 40 ரூபா கம்மியாகுது இதை கொடுப்பீங்களா? கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் இஸ் பெட்டர். விச் ஆஃபர் இஸ் பெட்டர்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் இஸ் பெட்டர். டிஸ்கவுண்ட் ஆஃப் 8% இஸ் பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறத ஆன்சரில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின். இஃப் அ மேட்ரஸ் இஸ் மார்க் ஃபார் rupees 75,000 and it is available at 2 successive discount of 10% and 20%, find the amount to be paid by the customer. அதாவது 75,000. ஓகேவா? சரி, 7,500 7,500 இருக்குது. அந்த 7,500 அடுத்தடுத்த டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் அடுத்தடுத்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 10%. அப்போ என்ன பண்ணால் 90/100, 100ல் 10 கழிச்சிக்கலாம். அடுத்த டிஸ்கவுண்ட் 20%. அப்போ இன்ட்டு 80/100 இதை போட்டு ஆன்சர் சொல்லி போயிட்டே வேண்டியதான். ஓகேவா? ஸோ 7,500ல் என்ன பண்ணுறாங்க, 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 90 போட்டுக்கலாம். அப்புறம் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 100ல் 20 கழிச்சு 80 வரும். 80 போட்டுக்கலாம். ஸோ டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகேவா? என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 5,400 ஆன்சர் இருக்கும். சால்வ் பண்ணிக்கோங்க. 5,400 வந்து உங்களுக்கான ஆன்சர்ட்டு இருக்கும். அதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th கொஸ்டின். ஓகே, அப்ஜெக்டிவ் கொஸ்டின். எ ஃபுட் வெண்டர் செல்ஸ் ஃபுட் ஃபார் rupees 200 and gaining 40 இஸ் கெயின் பர்சன்ட் கேட்குறாங்க. ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சா? ஒரு ஃபுட்டு கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, 200 rupees சேல்ஸ் பண்ணுறாரு. 200 சேல்ஸ் பண்ணுறதுனால அவருக்கு 40 ரூபா லாபப்படுது. என்ன கேட்குறாங்க, கெயின் பர்சன்ட் கேட்குறாங்க. அப்போ இது வந்து செல்லிங் ப்ரைஸு, இது வந்து ப்ராஃபிட்டு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 200ல் 40 கழிச்சிடலாம். அதான் காஸ்ட் ப்ரைஸ். 160 ரூபாய்க்கு இருக்க பொருளை அவர் 40 ரூபா ப்ராஃபிட் போட்டு என்ன பண்ணுறாரு, 200 சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 160, செல்லிங் ப்ரைஸ் 200, ப்ராஃபிட் 40. இப்போ என்ன ஃபார்முலா வரும் கெயின் பர்சன்டேஜுக்கு, ப்ராஃபிட் பை சிபி பை 100 தானே. ஸோ ப்ராஃபிட் தெரியும்ல 40ன்னு, 40 போட்டுக்கலாமா, பை சிபி 160 தானே போட்டுக்கலாமா, இன்ட்டு 100 போட்டுக்கலாமா. 0 கட் பண்ணிக்கலாம், அல்லது 0 கட் பண்ண வேண்டாம், அப்படி வச்சுக்குவோம். ஓகேவா? 0 கட் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கு இங்கே 40 இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக பண்ணக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 4 டைம்ஸ் போகும், இங்கே 100 தானே. ஸோ கட் பண்ண 20%. புரிஞ்சு போச்சா? தாறுமாறாக கட் பண்ணக்கூடாது. எதை எப்போ கட் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு கட் ஆகும் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். நிறையா சம்ஸ், நிறையா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் போட்டால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணணும், டக்குன்னு தோணும், ஓஹோ இப்படி கட் பண்ணால் மாட்டிக்கிடுவோம், கொஞ்சம் மாற்றி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மைண்ட் உங்களுக்கு தோணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் டெய்லியும் அட்லீஸ்ட் 10 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 12th கொஸ்டின் பாருங்கள். பை செல்லிங் அண்ட் ஃப்ளவர் பாட் ஃபார் ₹528 a woman gains 20%. ஸோ 528க்கு சேல்ஸ் பண்ணனால அந்த உமன் என்ன பண்ணுறாங்க, 20% கெயின் பண்ணுறாங்க. அப்போ 25% கெயின் ஆகிறதுக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணிட்டு கேட்குறாங்க. ஸோ 528க்கு விற்றதுனால அவங்களுக்கு 20% கெயின். அப்போ 20 கெயின் என்ன அர்த்தம், 100ல் 20 கூட்டிக்கணும். ஸோ 120. அடுத்து என்ன கேட்குறாங்க, 25% இன்னும் அவங்களுக்கு என்ன வரணும், கெயின் வரணும். அப்போ இன்ட்டு 125%. ஓகேவா, 120 ஒரு 100 வரும், 125 100 வரும். 2 100 என்ன ஈஸியாக கேன்சல் ஆயிரும். ஸோ டேரெக்டாக 528/120 போட்டால் போதும். 528/120 ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து 125 என்ன பண்ணலாம், இன்ட்டு பண்ணிக்கலாம். சரியா, ஸோ நான் போட்டு காணிக்கிறேன். ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு சொல்லிடுறேன். 550. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து 550. பி சாய்ஸ் உங்களுக்கான ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் தான் போடணும். போட்டு பார்த்துக்கோங்க. டேபிள்ஸ் தரவு பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு புரிய வந்துடும். 13th கொஸ்டின் பாருங்கள். மேன் buys an article for ₹150 and makes an overhead expenses which are 12% of the cost price. At what must he sell it to gain 5%? மேன் வந்து 150 ரூபா பொருள் வாங்குறாரு. அந்த பொருளுக்கு என்ன பண்ணுறாரு, 12% மேற்செலவு பண்ணுறாரு. 150 ரூபாயில் 12% மேற்செலவு. அப்போ என்ன அர்த்தம், 150 ரூபா பொருள் கொடுத்து வாங்குறாரு, ஒரு 12% என்ன பண்ணுறாரு, செலவு பண்ணுறாரு. அப்போ 150 இன்ட்டு 12/100. ஓகேவா, 150 இன்ட்டு 12/100 போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா, எவ்வளவு, 18. அப்போ 18 ரூபா என்ன பண்ணுறாரு, மேற்செலவு பண்ணுறாரு. அந்த 150 ரூபாவில் 18 மேற்செலவு. ஒரு 150 + 18 எவ்வளோ பார்த்துக்கணும். ஓகேவா, 150 கூட ப்ளஸ் 12 போட்டால் உங்களுக்கு 168 கிடைக்கும். இப்போ இந்த 168க்கு என்ன சொல்கிறாரு, he sell it to gain 5%. எவ்வளவு ப்ரைஸுக்கு அவர் விற்கணும், எப்போ 5% கெயின் கிடச்சிச்சுன்னா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கேட்குறான். அப்போ இன்ட்டு 105/100. ஏன் 105, 5% கெயின் கேட்குறாங்க. ஸோ 100லேருந்து 5 கூட்டிக்கணும். ஸோ 105/100. அப்போ 168 இன்ட்டு 105 போட்டுக்கோங்க. போட்டுட்டு /100 போட்டோம், ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ 176.4. 176.4 அதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ சி சாய்ஸ் தான் உங்களுக்கான ஆன்சர்ட்டு இருக்க முடியும். சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. 13th கொஸ்டின் ஆன்சர் வந்து சி சாய்ஸ். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 14th கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த மார்க் ப்ரைஸ் ஆஃப் அ ஹேட் விச் இஸ் பாட் ஃபார் ₹210 அட் 16% டிஸ்கவுண்ட்? ஸோ மார்க் ப்ரைஸ் எல்லாம் கேட்குறாங்க. எப்போவும் ஒரு தொப்பியை வந்து 210 வாங்குறீங்க. அந்த 210 வாங்குறீங்கள, அது ஆக்சுவலாக வந்து இந்த 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 100லேருந்து 16 கழிச்சிக்கலாம். ஸோ 100லேருந்து 16 கழிச்சிங்க என்ன கிடைச்சா உங்களுக்கு 84 கிடைக்கும். ஸோ அந்த 210 அப்படிங்கிறது என்னது, 84 அப்படின்னா 100 என்ன. ஓகேவா, பண்ணிக்கலாமா, ஈஸியாக போட்டலாமா. ஸோ சால்வ் பண்ணுங்கள். 210 / 84 போட்டால் உங்களுக்கு 2.5 வரும். ஸோ 2.5 கூட ஒரு 100 போட்டுக்கோங்க. ஆன்சர் 250. ஸோ டி சாய்ஸ் தான் உங்கள் ஆன்சர். புரிஞ்சிச்சுல, 210ங்கிற பொருள் வாங்குறாங்க, ஒரு பொருளை 210க்கு வாங்குறாங்க. அந்த 210க்கு வரது என்ன தான், 16% டிஸ்கவுண்ட்டில் வருது. ஓகேவா, அப்போது 84 தான் அவன் கொடுத்துருக்க 210 அப்படின்னா இன்ட்டு 100 போட்டால் என்ன கிடச்சிரும், அந்த மார்க் ப்ரைஸ் கிடச்சிரும், காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் 15th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் இந்த வீடியோவில். சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு 2 சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% அண்ட் 20% டேஷும் கொடுக்குறாங்க. இதே கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக பார்த்துருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காட்டி எக்ஸாம்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 40%. சேம் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த பார்ட் 3லேயே சால்வ் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட் 5 வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட்குள்ளே போகும்னு நினைக்கிறேன், லைஃப் மேத்தமெட்டிக்ஸில். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சமச்சி புக்கான லிங்க் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் புக்குக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ சமச்சி புக்கை தாண்டி ஏதாச்சும் நல்ல புக்ஸ் வாங்க நினச்சிங்கன்னா அதுக்கும் புக் ரிவ்யூ அப்படிங்கிற லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ தேவைப்படுவங்க புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸை பார்க்கலாம். தேங்க்யூ.